காடை பற்றின ஒரு அறிவு, இதை விட அறிவு யாருக்கு? சேத்துக்குழி கோவிந்தனுக்கு. இப்போ 1 year நாடார் காம்பினேஷன் எப்படி? சேத்துக்குழி நாடாரு. அப்போ நீங்க வீரப்பன் பல முறை சறுக்கிற பொழுது காப்பாத்துனது சேத்துக்குழி தான். நீங்க வீரப்பனுக்கு தளபதியா இருந்தவர். அப்ப அதாவது வருஷம் மேச்சேரி வந்து வீரப்பனருடைய சமாதிக்கு போய் அங்க வணங்குதல் செய்யறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கு. இந்த சமூக வலைதளங்களில் சேத்துக்குழி கோவிந்தன் நாடார் அப்படின்னு தவறுதலான ஒரு வரலாற்று விஷயத்தை அந்த மக்கள் பரப்பிட்டு வந்ததால் மேச்சேரி பகுதியில் இருக்கிற நாடார்கள் கடந்த 18ஆம் தேதி போயிருக்காங்க. அங்கே போய் சேத்துக்குழி கோவிந்தன் அண்ணன் மகனான முத்துக்குமார் அண்ணங்கிட்டே போய் நின்று நம்ம ஆளுங்களாம் எப்படி இருக்கிறாங்க, நம்ம ஆளுங்களாம் இங்கே நிறையவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆளுங்கன்னா எனக்கு புரியல அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு. இல்லை நாங்களாம் நாடாருங்க, சேத்துக்குழி கோவிந்தன் நாடார் தானே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இல்லை நாங்கள் வன்னியர்கள், உங்களுக்கு யார் வந்து நாடார்னு சொன்னது இல்லை, சமூக வலைதளங்கள் மூலமாக இப்படி செய்தி பரவிச்சு அதனால தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை சேத்துக்குழி கோவிந்தனுடைய சொந்த அண்ணன் பையன் தான் நான், என்னுடைய சித்தப்பா தான் சேத்துக்குழி கோவிந்தன், அவர் வன்னியகுல சத்திரிய சமூகத்தை சார்ந்தவர், அவருக்கும் நாடாருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எங்கள் ஊரில் முக்கியமாக சேத்துக்குழியில் நாடார் அப்படின்ற ஒரு சமூகமே கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி வச்சுருக்காங்க. தவறுதலான வரலாறுகளை சமூக வலைதளங்கள் மூலமாக எவனோ ஒருத்தன் பரப்புறதுல அந்த பரப்புதல உண்மையா பொய்யான்னு கூட வந்து அலசி ஆராயாம இது போன்ற நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து இப்படியாப்பட்ட வரலாறுகளை திருடிட்டு இருக்கிறதுலாம் மிகப்பெரிய தவறு. இது எப்படி இருக்குன்னா, அடுத்தவன் அப்பனை தான் அப்பன்னு சொல்றதுக்கு சமம் இது. சேத்துக்குழி கோவிந்தனார் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியகுல சத்திரிய சமூகத்தை சார்ந்தவர், அவருடைய தகப்பனார் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாசி கவுண்டர். வன்னிய கவுண்டர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த குடும்பத்தை சார்ந்தவர் ஒரு வன்னியர். மீண்டும் நாடார் சமூகத்தில் இருக்கிற இளையோர்களோ இல்லை மற்றவர்களோ சேத்துக்குழி கோவிந்தனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உரிமை கோரறதும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட தவறுதலான வரலாறுகளை உங்கள் மக்கள் மத்தியில் பரப்புறதை நிறுத்திக்கிங்க. இது உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். இவன் தான் ஏன் பேச்ச கேட்காம உங்ககிட்ட தான் ஜோசியம் பார்க்கணும்னு சொன்னான். தர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவன் தான் வீர வன்னியகுல